இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லீஃப் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக எப்போவுமே நான் வந்துட்டு ஸ்டெம்மோட ஒட்டி போடும்போது அப்படியே ஒட்டின மாதிரி வந்திருக்கும் லீஃபு. இந்த மாதிரி பிரிஞ்சு அழகாக வந்துட்டு தனித்தனியாக தெரியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் த்ரெட் எடுப்பீங்க. த்ரெட்டு வந்துட்டு இப்படி எடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா, ஒவ்வொரு பீடும் போட்டிங்க அப்படின்னா அது ஒட்டின மாதிரி தான் உங்களுக்கு பீட்ஸ் எல்லாமே இந்த லீஃப் எல்லாம் ஒட்டின மாதிரி வரும். இந்த மாதிரி 45 டிகிரியில் ஓகேங்களா, 45 டிகிரியில் நீங்கள் வந்துட்டு வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஒரே மாதிரி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நீட்டாக வரும். இப்போ வந்துட்டு நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் இது தான். இப்போ 2 பீடாக நம்ம போட்டு லாக் போட்டு வச்சுக்கலாம். போட்டுட்டு அடுத்த ஒரு கீழே வந்துட்டு ஒரு லாக்கு ஒரு 3வது பீடு கிட்ட ஒரு குட்டி லாக் போட்டு மறுபடியும் செயின் போட்டு நீங்கள் ரிட்டர்ன் வந்தீங்கன்னா தான் அந்த கிரிப்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா நார்மலாக ஒரே ஸ்டிச் போட்டு நீங்கள் திரும்பி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரிப்னஸே கிடைக்காது. கிரிப்னஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த லீஃப் வந்துட்டு நீங்கள் எங்கே இடத்துல வந்து பஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல பஞ்ச் ஆகாது. ஸோ நாங்கள் கரெக்டாக போட்டுக்கலாம். இப்போது இதை வந்துட்டு போட்டுட்டு இப்போ இங்கே இதே மாதிரியே நீங்கள் வந்துட்டு 4 பீட்ஸ் போடுறீங்க அப்படின்னா 4 வந்துட்டு நீங்கள் வந்து லோடிங் கொடுக்கலாம். நான் வந்துட்டு இப்போ வந்து 3 மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு சின்ன லீஃபாக வேணும் அப்படின்னா 3 லீஃப் கொடுக்கலாம். இதே மாதிரி தான் சுகர் பீடில் வேறு என்ன நீங்கள் பீட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் போடுறது இதே மெத்தட் தான். இந்த ஸ்டெம்மை ஒட்டி வரக்கூடாது அப்படின்னா 45 டிகிரியில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 45 டிகிரியில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது வரும். ஓகேங்களா, இது வரைக்கும் கிளியருங்களா? இப்போ வரைக்கும் போட்டாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஜரி கொடுத்துக்கலாம். நான் சில்வர் ஜரி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?